சர்வதேச சுற்றுலா தலமாக கொடைக்கானல்ல வந்து பொதுவாக வந்து ஏப்ரல் மே மாதங்கள்ல சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வருவாங்க. அது இல்லாம வாரந்தோறும் சனி ஞாயிறு ஆகிய கிழமைகள்ல வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வர்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம காவல்துறை இங்க கொடைக்கானல்ல இருக்கு, தாண்டிக்குடியில இருக்கு. கொடைக்கானல் காவல் நிலையத்தை பொறுத்தவரை இந்த சனி ஞாயிறு ஆகிய நாட்கள்ல வந்து போக்குவரத்தை சரி செய்வதற்காக வத்தலக்குண்டுல இருந்து காவல்துறை போக்குவரத்து காவலர்கள் வந்து நம்ம இந்த கொடைக்கானல்ல வந்து டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல இன்னும் கூடுதலாக காவலர்களை ஏற்பாடு செய்து இந்த சனி ஞாயிறு மற்றும் அந்த ஏப்ரல் மேக்கள்ல வந்து அதிகமாக காவலர்களை நியமித்து சுற்றுலா பயணிகள் வந்து எந்தவித இடையூறு இல்லாமல் வந்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதுபோல வந்து குற்றத்தடுப்பு நடவடிக்கைக்காக பகல்ல ரோந்து, ஏன்னா இரவு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால பகல்ல வந்து சில இடங்கள்ல குற்ற சம்பவங்கள் நடக்கிறதுனால பகல் ரோந்துகளை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறோம். அதுபோல சிசிடிவி கேமராக்கள் சில இடங்கள்ல இல்லாததை வந்து சுட்டி காட்டியிருக்கீங்க. அதுபோல எஸ்பெஷலி அந்த ஏரி பகுதிகள், பஸ் ஸ்டாண்டு மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் வந்து சிசிடிவி கேமராக்கள் அமைப்பதற்கும் அது சென்ட்ரலைஸ்டா காவல் நிலையத்தில் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் மானிட்டர் பண்றதுக்கும் நம்ம ஏற்பாடு செய்யப்படும். அதுபோல வந்து இந்த சுற்றுலா பயணிகள் அந்த வரும்பொழுது இந்த கார்கள் மேல் நின்று சாகாச பயணம் செய்வது, ஸோ இங்கு அங்கங்க நிறுத்தி பொதுமக்களுக்கு அல்லது வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு செய்வதை வந்து தயவு செய்து தவிர்க்க வேண்டும். அதுபோல இங்க சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக ரிசார்ட்டு, ஹோட்டல்ஸ், சர்வீஸ் அபார்ட்மெண்ட், சர்வீஸ் ரூம் மாதிரி ஏற்பாடு செய்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இப்ப காவல்துறைகள் கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து கண்டிப்பாக ரிசார்ட்னா வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். வாங்கின ரிசார்ட்ல வந்து ப்ராப்பரா ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும். எந்த சுற்றுலா பயணி வர்றாரு, அவரோட டீட்டெயில்ஸ், அவரோட ஆதார் கார்டு இல்லை ஐடி கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும், செல் நம்பர் வைத்திருக்க வேண்டும் போன்ற வந்து கண்டிப்பாக இதை கடுமையாக மானிட்டர் பண்ணப்படும். அதுபோல வந்து இனி கொடைக்கானல் பகுதி சுற்றி வட்டார பகுதியில் இருக்க கிராமங்கள்ல ஏதாவது சட்டவிரோத செயல்கள் எதுனாலும் சரி நடந்தால் காவல்துறை சார்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குறைவான போலீசார் வந்து பணி செய்வதாகவும் ஏற்கனவே இருக்கிற தேவையான அந்த போலீசார் வந்து பணி நிறைய ஆண்டுகளாக அதுதான் கொடைக்கானல் பொறுத்தளவு வந்து நம்ம இப்ப இங்க கொடைக்கானல் காவல் நிலையத்துல வந்து 30 பேர் இருக்காங்க. இனி அதை அதிகப்படுத்துவதற்காக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது வரும். பிளஸ் டிராபிக்கும் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு கேட்டிருக்கோம். ஏன்னா நாளடைவில் வந்து அது பயணிகளின் எண்ணிக்கை, சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டா இருக்கு. ஸோ அதனால அதுக்கும் அதிகப்படுத்துறதுக்கு கேட்டிருக்கோம். கண்டிப்பாக அது ஜெயில் வந்து நம்ம மேல்மலையில ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதாவது இப்ப ஜெயிலுக்கு வந்து ஆல்ரெடி ஆர்டர் ஆகிருக்கு. ஜெயில சீக்கிரமா வந்து கொடைக்கானலுக்கு இந்த சப்ஜெயில் வந்து திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது போல வந்து அங்க ஒரு பூம்பாறையில வந்து ஒரு ஓபி இருக்கு, அதை காவல்துறை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதிகப்படுத்துறதுக்கு ஏற்பாடு. அதே மாதிரி இப்ப அங்க வந்து ட்ரக்ஸ் வந்து அதிக அளவுல வந்து போட்டம் இருக்கு. டூரிஸ்ட்ல என்ன பண்றாங்க, இந்த சிட்டிக்குள்ள வந்தா எப்பயும் ஆள் பாக்குறாங்கனால அந்த ஸ்பாட்ல வந்து அங்க டெலிவரி கொடுத்தாங்க. நீங்க சுற்றுலா தலம் மேல கொஞ்சம் ட்ரக்ஸ் இது இருக்கும். பட் அதற்கான கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். சென்னை கூட அந்த திண்டுக்கல்ல குறிச்சு ஒரு டீம் வந்து தேடிட்டு இங்க கொடைக்கானல்ல வந்திருக்காங்க, போலீஸ் டீம். ஸோ அது மாதிரி ட்ரக் வந்து எந்த ஃபார்ம்லையும் வந்து நம்ம அலோவ் பண்ண முடியாது, அது எந்த பாயிண்ட்ல சரி. பட் நாளடைவில் இப்ப நம்ம சுற்றுலா இங்க வந்து கஞ்சா போன்ற பொருட்கள் வந்து பறிமுதல் செய்துட்டு இருக்கோம். நீங்க சொல்ற பாயிண்ட்லையும் வந்து கன்சிடர் பண்ணி நடந்தது.